பெரியவர்களாக சேர்ந்து நம்மை குற்றாலம் அனுப்பியிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் நீங்கள் குற்றாலம் வந்ததுண்டா? இதற்கு முன்னாடி நான் வந்ததில்லை. நானும் வந்ததில்லை. ஆனால் இந்த இடம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சங்க காலம் தான் நினைப்பு வருகிறது. சங்க காலமோ தங்க காலமோ அதை பேசுவதற்கு இதுதான் நேரமா? உண்மைதான். நீங்கள் சொல்வது சங்க காலம் தங்க காலம் தான். சங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள்கள் மிகவும் ஒழுக்கம், கற்பு, வீரம், விவேகம் எல்லாத்துலயும் சிறந்து விளங்கினாங்களாம். அதனாலதான் கபிலர் கூட தன்னுடைய 100 பூவை தன்னுடைய குறிஞ்சி பாட்டில் பதிவு செஞ்சிருக்கார், தெரியுமா? அப்படியா? ஆமாம். அந்த 100 பூவும் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எங்கே கூறு பார்க்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் எண்ணிக்கொள்கிறீர்களா? என்ன வேண்டுமா? நீ ஏன் சொல்லிவிட்டாய்? எண்ணுகிறேன். காந்தல், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெச்சி, செங்கோடு பேரி, தேமா, செம்மணிப்பூ, பெருமுகிர்ப்பு, கூவிலம், எரிலாம்பு, மராமரப்பு, களிரம், வடவளம், வாகை, வெட்பாளை, எரிவை, சேர்விலை, கருவிலம்பு, வான், பயணி, குரவம், பச்சிலைப்பூ, மகிழம்பு, காயாம்பு, ஆவாரம்பு, சிறுமுகிர்ப்பு, சூறைப்பூ, கூளைப்பூ, குன்றிப்பூ, குறுங்கிலை, மருதம், கோங்கம், மஞ்சாடி, திலகம், பாதிரி, செருந்தி, அதிரல், செண்பகம், கரந்தை, காட்டுமல்லி, மாம்பு, தில்லை, குள்ளை, முல்லை, பிடலை, செங்கருங்காலி, வாழை, வள்ளி, நெய்தல், தாளை, தளவம், தாமரை, ஞாழல், மவ்வள், கொடிடி, சேமல், செம்மண், வெண்கோமல், கைதை, சுரபுன்னை, காஞ்சி, கருங்குவளை, பாங்கர், மரவம், தனக்கம், சங்கை, கருணச்சிப்பு, தும்பை, துளாய், நந்தி, நரவம், பகனை, பலாசம், அசோகம், வஞ்சிப்பத்திரிகம், கொன்றை, இளவம், அரும்பு, ஆத்தி, அவரை, தாந்தொன்றி, புன்னாகம், பாரம், பீர்க்கம், குறுக்கத்தி, சந்தனப்பு, அயிர்ப்பு, நாகாந்தப்பு, நாகார்ப்பு, நன்னரில், நாரி, வேங்கை, எருக்கு, குருந்தம், புன்னை, பாலை, செங்குரளி. ஆனா வேலு, சொல்லுங்க. நீ 100 பூக்கள் என்று தானே சொன்னாய்? ஆமாம். என்ன சொன்னாலும்? ஆமாம். நான் எண்ணி விட்டேன். எவ்வளவு? 99 பூக்களை மட்டும் தான் நீ கூறியிருக்கிறாய். ஆமாம். ஒரு பூ என்ன ஆயிற்று? 100வது பூ யாருக்கும் தெரியாதத்தான். அது கரையான் அரித்து விட்டது. அந்த 100வது பூ நான் கூறவா? எப்படி? அது யாருக்குமே தெரியாதே. எனக்கு தெரியுமே. எங்கே கூறுங்கள் பார்க்கலாம். அந்த 100வது பூ சொல்லட்டுமா? சொல்லுங்கள். என் அன்பு மனைவி வேலு நாச்சியாரின் செல்வமா? நாம் இங்க எதற்கு வந்திருக்கிறோம்? கூறுங்கள். சுற்றி பார்ப்பதற்கு அழகான ஒரு பூ எனக்கு அது வேண்டும். வேண்டுமா? ஆமா. என் அன்பு மனைவி கேட்கும் பொழுது நான் அதை பறிக்காமல் இருப்பேனா? பறித்து வந்து என் கூந்தலில் சூட வேண்டும். இதோ ஒரு நொடியில் பறித்து வருகிறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே? நீ என்னை மட்டும் காப்பாற்றவில்லை, நம் வீரத்தையும் நிலைநாட்டி விட்டாய். அத்தான், எனக்கு என்னமோ இந்த இடம் மிகவும் ஆபத்தானதா தெரிகிறது. நான் உடனே அரண்மனைக்கு செல்வோமா? நீ இருக்கும் பொழுது எங்கிருந்து வரும் பயம்? ஒரு மர தமிழச்சியை நான் திருமணம் செய்திருக்கிறேன். செல்வோமா?
அரசே, தாங்களை இந்த வேளையில் சந்திப்பது எனக்கு மிகவும் மனதுக்கு கடினமாக உள்ளது. ஏனென்றால் தங்களை தந்தை இருந்த சுகத்தில் தாங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த நாட்டை காக்க வேண்டும், நாட்டு மக்களை காக்க வேண்டும். அதற்காக உங்களுக்கு இதோ 2 மாவீரர் அழைத்து வந்திருக்கின்றேன். அரசே, இதோ மாவீரரை பாருங்கள். இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் என்ன தியாகம் செய்ய துணிந்திருக்கிறார்கள் மன்னர். அண்டி வந்தோருக்கு அரவணைப்பு, ஆணவக்காரர்கள் மீது படையெடுப்பு, சிவகங்கை தூரும் கோவில்கள் புனரமைப்பு என்று இந்த சிவகங்கை சீமையை சிங்கார சீமையாக உருவாக்கியவர் எனது தந்தை சசிவர்ணத்தேவர். அவரையே மறைந்திருந்து அம்பெய்து கொன்றதுதான் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியும். அரசே, கலங்காதீர்களாத்தான். மாண்டவ வீட்டில் கிடைத்தது மிச்சம் என்று எண்ணுகின்ற பேடிகளுக்கு தந்தையின் மரணம் எப்படி புரியும்? நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் யோசிக்க வேண்டும். அமைச்சரே, அரசே, தஞ்சை அரசனை அடித்த நோக்கம் எது தெரியுமா? நமது சிவகங்கை சீமையை களவாடுவது, சிவகங்கை சீமையை படையெடுத்து வெற்றி கொள்வது. இவர்கள் யார் தெரியுமா? நம் மண்ணுக்காக தன் உயிரையும் தன் தேசத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு இவர் பெரிய சின்னமருது. நம் தேசத்திற்காக. தங்களின் பெயர்கள்? வணக்கம் தாயே. என்னுடைய பெயர் வெள்ளை மருது. என்னுடைய பெயர் கருப்பு மருது. அது என்ன வெள்ளை மருது கருப்பு மருது? பெரிய மருது சின்ன மருது என்று அழைக்கலாமே. இந்த பெயரிலே நம் அரண்மனையில் இவர்கள் அரசு பணி தொடரட்டும். ரொம்ப நன்றி மன்னா, நன்றி தாயே. இந்த அரண்மனை பணியை எங்களுக்கு கொடுத்ததற்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அரண்மனையில் வேலை கிடைத்த செய்தியை எங்களது சொந்த ஊருக்கு சென்று எங்களது தாயிடம் தெரிவித்து ஆசீர்வாதம் பெற்று வருவதற்கு தாங்கள் அனுமதி வழங்க வேண்டும். கண்டிப்பாக மருது சகோதரர்களே, இன்றிலிருந்து இப்பொழுதிலிருந்து இந்த அரண்மனையில், இந்த சிவகங்கை அரண்மனையில் உங்கள் பணியை நீங்கள் தொடரலாம். தலையாய தளபதிகளாக நீங்கள் திகழ வேண்டும். இந்த மகிழ்ச்சியான செய்தி உங்கள் முக்குளம் ஊருக்கு சென்று உங்கள் தாய் தந்தையிடம் அறிவித்துவிட்டு நாளை மறுநாளிலிருந்து நீங்கள் உங்கள் ஆட்சியை தொடரலாம். நன்றி நன்றி மன்னா, நன்றி. தாயே, மன்னா, எங்கள் உயிர் உள்ளவரை இந்த சிவகங்கை சீமைக்காக போராடுவோம், கடைசியில் போராடுவோம் மன்னா. சென்று வாருங்கள் மருது சகோதரர்களே. காலம் கருதி ஓடுது பார் காவிரி ஆறு, இந்த காலத்திலும் மற்றாதி மருதிருவர் பேரு. காலம் கருதி ஓடுது பார் காவிரி ஆறு, காலம் கருதி ஓடுது பார் காவிரி ஆறு, இந்த காலத்தில் மற்றாதி மருதிருவர் பேரு. எக்குளமும் போற்றுகின்ற தலை மகனுமே யாரு, அந்த சிவகங்கை ஆண்ட எங்கள் மருதிருவர் பேரு. காலங்கருதி ஒடுதுவார் காவிரி யாரு, இந்த காலத்தில் மற்றாதி மருதிருவர் பேரு. தங்கத்தில் தங்க மகள் தனி பெருமை கண்ட மகள், தங்கத்தில் தங்க மகள் தங்கத்தில் தங்க மகள் தனி பெருமை கண்ட மகள், சிங்கமாய் வாழ்ந்த மகள் கண்ணம்மா, சிங்கமாய் வாழ்ந்த மகள் கண்ணம்மா. அந்த மருதிருவர் பெருங்கி குரம்மா, அந்த மருதிருவர் பிறங்கி குரம்மா. காலங்கருதி ஒடுதுவார் காவிரி யாரு, இந்த காலத்திலும் மற்றாதி மருதிருவர் பேரு.
மருதிருவர் தங்கங்களி ஊருக்கு உலை தரடி ஊருக்கு உலை தரடி மருதிருவர் தங்கமடி நாட்டுக்கு சிவகங்கை நாட்டுக்கு தெய்வமடி கண்ணம்மா சிவகங்கை நாட்டுக்கு கண்ணம்மா அந்த மருதிருவர் பெருங்கி கூறம்மா காலங்கருதி ஒடுதுவார் கவிரியாரி எந்த காலத்திலும் மற்றாதி மருதிருவர் பேரு தம்பி, நம் தாயிடம் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நாம் பெற்ற பலனை அடையும் சந்தோஷம் எனக்கு கிடைக்கின்றது. ஆமண்ணா, நாம் வளர்த்த தாய் நாம் எப்படியெல்லாம் வர வேண்டும் என்று நினைத்தாலோ அதே போல் இப்பொழுது வந்துள்ளோம். தாயே, எங்களை ஆசீர்வதிங்கள். இந்த சிவகங்கை சீமையில் எங்கள் வீரத்தை காட்டுவதற்கும் சிவகங்கை சீமையை காப்பதற்கும் அரண்மனையில் வேலு நாச்சியாரின் தாயின் உடன் வீரமிகு இந்த வாளை வைத்து போரிடுவதற்கும் அனுமதி வழங்கியுள்ளார்கள். தாயே, என்னுடைய தந்தை பழனியப்பன் சேர்வைக்கும் தங்களுக்கும் பெருமை சேர்க்கும் வகையிலும் நமது அகமுடைய இடத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் எங்களுக்கு வேலுநாச்சி அவர்கள் அரண்மனையிலே சிறப்பான தளபதி பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். தாயே, எங்களுக்கு ஆசீர்வாத வழங்குங்கள். எங்கள் உயிர் உள்ளவரை, எங்களுக்கு கடைசி மூச்சு இருக்கும் வரை சிவகங்கை சீமையை கட்டி காப்பாற்றுவோம். சிவகங்கை சீமைக்கு பேர் வாங்கி தருவோம். நமது அகமுடைய வம்சத்துக்கு பேர் வாங்கி தருவோம். தாயே, இந்த முக்குல மண்ணின் பெருமையை நிலைநாட்டுவோம் என்று தங்களுக்கு உறுதிமொழி வழங்குகிறோம். உறுதிமொழி வழங்குகிறோம். அரண்மனையில் சென்று எங்களது வெற்றி பயணத்தை தொடர தங்கள் அனுமதியுடன் நாங்கள் அரண்மனை சென்று வருகிறோம். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. வெற்றிவேல், உனக்கு ஆங்கிலம் தெரியும் தானே? இல்லை மன்னா, அமைச்சருக்கு தெரியும். ஆனால் அமைச்சர் ராமநாதபுரம் வரை சென்றுள்ளார். எனக்கு தெரியாது மன்னா. ஏய், நீ தமிழன் தானே? அவனுக்கு எடுத்து கூறு. அறிவு கட்ட வெள்ளையனே, புரியுது? You don't know English. You don't know English. You don't know English. Stop it.
That is speech. Indifferent. Your wrong mother language. If you are necessarily மொழிகள் கற்றுக்கொள்வது திறமையை வளர்ப்பதற்கு, தெரியாதவர்களை ஏளனம் செய்வதற்கு அல்ல. மொழிபெயர்ப்பாளரை அருகிலே வைத்துக் கொண்டு ஏளனமாய் சீக்கிறாய். You know only English. What is your listen? 5 language. మీరు ఓరే ఇప్పుడు వచ్చేస్తారు, నాలుగు இடத்துல వచ్చేస్తారు, మీరు వరి కావాలని అడిగేస్తారు. నాకు తెలుగు మాట్లాడా, మీరు మాట్లాడా என்ன பறையும்? இவனை வந்து வரி சொல்லிக்க நான் பறையும். तुमको मुझे न कहने, मुझे नहीं भाड़ा. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படிடா புரியும்? மண் திருட வந்தவனுக்கு இந்த மகத்தான தமிழ் மொழி எப்படி புரியும்? தமிழ் தமிழ் தமிழ், அப்படி உங்கள் தமிழ் மொழியில் என்ன சிறப்பு இருக்கிறது தெரியாதா? சொல்கிறேன் கேள். கங்கை கொண்டவன் தமிழன், கடாரம் என்றவன் தமிழன், இந்த ரோமாபுரிக்கே சென்று பொன்னாடை கொடுத்தவன் தமிழன், இலக்கியம் படைத்தவன் தமிழன், ஏர்நடை போட்டவன் தமிழன். தமிழ் மண்ணிலே நின்று கொண்டு தமிழ் மொழி பேசவில்லை என்பதுதான் எங்களுக்கு அசிங்கமே தவிர உன் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. இங்கிலீஷ் only language, it's not knowledge. You understand? பேசப்பட்டு நீ வேடிக்கை பார்க்கிறாய். இதை நான் சும்மா விட மாட்டேன், வேறிடம் கொண்டு செல்வேன். இதற்கு நீ தக்க பதில் கூறியே ஆக வேண்டும். இல்லை என்றால் இந்த சிவகங்கை சீமை அடிமைப்படுத்துவோம். அந்த சிவனே வந்தாலும் இந்த சிவகங்கை சீமையை அடிமைப்படுத்த விட மாட்டோம். நேருக்கு நேர் மோதிப்பார், வீர மரணம் அடைவோமே தவிர உன் போல் பேணிகளுக்கு தலை வணங்க மாட்டோம். இப்படியே நீ பேசிக் கொண்டிருந்தால் உன் உயிரை எடுக்கவும் தயக்க மாட்டேன். என்னடா சொன்னாய்? என் பூமியில் நின்று கொண்டு என் உயிர் வேண்டுமா உனக்கு? இது என் மண், என் மக்களின் உதிரத்தாலும் உழைப்பாலும் உருவான மண். I know your position. I know your position. இந்த சிவகங்கை சீமையில் அண்டி பிழைக்க வந்த வியாபார வைரிகளே, இந்த மண்ணை ஒரு பயிர் கூட தொட முடியாது. இந்த சிவகங்கை சீமையின் விண்ணில் பறக்கின்ற விட்டில் பூச்சியின் உயிரை கூட தட்டி பறித்ததாக இது காணும் வரலாறு கிடையாது. உரிமை எமக்கு இருக்கின்ற போது என் கணவனின் உயிரா உனக்கு வேண்டும், சென்று விடு. விருந்தாளியாக வந்ததால் உன்னிடம் வெறுமனே பேசிக் கொண்டிருக்கிறேன். விருந்தாளிகளை வெதும்பச் செய்வது இந்த மறவர்களின் மகிமை அல்ல. இதே வேறு இடமாக இருந்தால் பேசிய உன் இரு நாவை துண்டாக வீசி எறிப்பேன். Get lost. உனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் என்று நினைத்தேன். ஆனால் இத்தனை மொழிகளிலும் நீ அவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்கிறாய். இல்லையத்தான், நீங்கள் இருக்கும்போது நான் பேசியிருக்க கூடாது. ஆனால் அவன் தங்களையும் இந்த தமிழ் மண்ணையும் தமிழ் மொழியையும் அவதூறாக பேசியதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் தான் பொங்கி எழுந்து விட்டேன், மன்னித்து விடுங்கள். ஆஹா ஆஹா, இப்படி ஒரு மரத்தமிழச்சியை நான் மணந்ததில் நான் எவ்வளவு பெருமை கொள்கிறேன். இருந்தாலும் இவ்வளவு கோபம் ஆகாது, சற்று பொறுமையாக. தாயே, ஆற்காட்டு நவாப்பின் மகன் உந்தர் உல்ரா, ஆங்கில தளபதி ஜோசப் தளபதி ஆகிய இருவர்கள் தலைமையில் கூட்டாக ஒன்று சேர்ந்து திருச்சியிலிருந்து ராமநாதபுரத்தையும், பாஞ்சோக் என்பவன் தலைமையில் மற்றொரு படை மதுரையிலிருந்து ராமநாதபுரத்தையும் ஆக்கிரமித்து விட்டார்கள் தாயே. ஆம் தாயே, ஆம். அது மட்டுமல்ல, தங்களது முத்துவேல் ராமநாதபுரத்தையும் அவர்களை கைது செய்து வைத்து சித்திரவதை செய்துகிறார்கள். மன்னா, வீரர்களுக்கு ஏற்ப கவுன்கல் படை, வீணாகி படை, வெட்டெருவாள் படை என அனைத்து படைகளையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறீர்கள்? அந்த வெள்ளையன் நம் மீது படையெடுக்க ரெடியாக இருக்கிறான் என்றுதானே?
இல்லை மன்னா, ஒற்றையரிடமிருந்து ஓலை வந்துள்ளது. அதனை ஏற்கனவே ராணியிடம் தெரிவித்து விட்டேன். ஒன்றுமில்லை அத்தான், ஆங்கில தளபதி இவர்களுக்கு இதே வேலையாகிவிட்டது. தாயே, ஆணையிடுங்கள். நாங்கள் இருவரும் சென்று சரமாரியாக அவர்களை சரித்து விட்டு வருகின்றோம். இல்லை மருது சகோதரர்களே, இது ஓலை என்ன இருக்குது என்று பார்ப்போம். வேலு, இதில் வேறு மொழியில் எழுதியிருக்கிறது. இது என்ன என்று படித்து சொல். அத்தான், உங்களோடு நாங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கையை நடத்த வேண்டும். தாங்கள் உடனடியாக ராமநாதபுரம் வர வேண்டும். ஆனால் சிவகங்கை சீமோடி எங்களுக்கு எந்த பகைவனும் இல்லை என்று ஆங்கில தளபதி ஜோசப் தான் இதை அனுப்பியுள்ளார். ஆனால் இதை நாம் அலட்சியப்படுத்த முடியாது. மருது சகோதரர்களே, சொல்லுங்கள் தாயே. நீங்கள் உடனடியாக ராமநாதபுரம் செல்லுங்கள். சென்று ஆங்கில தளபதியை சந்தியுங்கள். துணைக்கு வேண்டுமானால் அமைச்சரையும் அழைத்து செல்லுங்கள். உத்தரவு தாயே. நன்றி. சகோதரர்களே, பத்திரமாக செல்லுங்கள். தாயே, அமைதி பேச்சுவார்த்தை என்று கூறியிருக்கிறார்கள். ஆக்கிரமம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். மருது சகோதரர்களின் திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கின்றேன். பத்திரமாக போய் வாருங்கள். நன்றி தாயே. அத்தான், ஏனோ தெரியவில்லை, மனம் சஞ்சலப்படுகிறது. வேலு, அவர்கள் சமாதானம் என்று தானே கூறியிருக்கிறார்கள். ஏன் நீ கவலைப்படுகிறாய்? நீ வேண்டுமானால் உனக்கு பிடித்த கொல்லங்குடி சென்று அம்மனை தரிசித்து விட்டு வாயே. நான் காளையார் கோயில் சென்று சிவனை தரிசிக்கிறேன்.
ஓட்டியா யாரையா அது? அது ஆடு ஆள யோ! ஓட்டியா யோ! ஏத்து ஏத்து யோ அது ஏன் ஆடியா ஏய், யோ விடாத, எல்லாம் யோ எல்லாம் என்ன ஏத்து. பண்ற ஆடு மாட ஏய் போயா ஏதாவது பேசுங்க கத்தில ஒரே போடு ஏத்தியா ஏத்து ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஆடு மாடல அந்த களவாணி பசங்க ஓடிட்டு யாரம்மா நீ? ஏன் அழுகிறாய்? தாயி என் பேரு உடையா நான் அரியா குறிச்சியில் இருக்கேன். இங்கதான் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆடு மாடை வித்துதான் என் கல்யாணத்தை பண்ணணும்னு எங்க அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த களவாணி பசங்க என் ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க தாயி. நான் என்ன பண்றதுன்னே தெரியல தாயி, என்ன பண்றதுன்னே தெரியல. அழாதே. திருடு போன உன் மாடுகள் வீடு வந்து சேரும். தாயி மணவரையில் அமரப்போகும் பெண் மனத்துயரம் கொள்ளக்கூடாது. மனம் முறிந்தால் துளிர்விடும். மனம் முறிந்தால் எதுவும் செய்ய முடியாது. நகைகள் தானே வேணும் கல்யாணத்திற்கு. தாயி 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 இது போதும் என்று நினைக்கிறேன். சரியா? நகையில் ஏது என்று கேட்டால் வெளிநாச்சியார் கொடுத்தார் என்று கூடு. உன் கல்யாணத்திற்கு இது போதும். சரிதானே? தாயி நான் என் பெத்த தாய கண்ணால பார்த்தது கூட இல்லை. உங்களை என் தாயா நினைக்கிறேன். தாயி நீங்க நல்லா இருக்கணும். தாயி நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். தாயி கண்டிப்பாக நான் கொல்லப்படி செல்கிறேன் காளி கோவிலுக்கு. நிச்சயமாக ஒரு திருமணம் ஏற்பாடு செய்தவுடன் எனக்கு தகவல் அனுப்பிவிடு. நான் நிச்சயமாக நான் தான் உனக்கு மாலை எடுத்து கொடுப்பேன். சரியா? தாயி சென்று வரவா? வெற்றி வேல் வணக்கம் தர தர உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். தர வேலுநாச்சியார் கொல்லங்குடி சென்று இருக்கிறார். முத்துவடுகநாதர் சிவகங்கை பயிர் சென்றிருக்கிறார். காளையார் கோயிலுக்கு சென்றிருக்கிறார். இதுதான் தக்க தருணம். சிவகங்கை சீமையை பிடிப்பதற்கு வேலுநாச்சியாரை இதுதான் தக்க சமயம். That is my time. That is my time. இதைத்தான் எதிர்பார்த்தேன். Good job வெற்றிவேல். Good job. Okay. தர பாட்டில் தர தமிழ்நாட்டிலே நீங்கள் அழிவது இதனால் தான். சாப்பிடுங்க. 56 பேர் சற்றும் திருந்தவில்லை. என்ன செய்வது? வெற்றிவேல் சீவசரக்கு தான் தர வெற்றிவேல் அதை அப்படி ராவாக சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் விஸ்கி ஐஸ் கலந்து சோடா கலந்து சாப்பிட்டால்தான் நன்றாக. ஐயோ எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒத்துக்காது செல்லுதோர. நாங்கெல்லாம் அப்படிலாம் குடிக்க மாட்டோம். குடிச்சா ஒரே கப்பு அப்படியே பாரு. குடல்
வாழ்ந்து சாகத்தான் போகிறேன். போட்டுற இந்த பாட்டிலுக்கு தான் நான் எல்லாமே உங்களுக்கு செய்யறேன். இந்த பாட்டில் கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு எல்லா உதவியும் நாங்க செய்யறோம். என்ன வேண்டுமோ தருகிறேன். ரொம்ப நன்றி. அந்த முத்து மணிகளாரை ஆமா தர இப்படி குடித்து விட்டு கண்ட இடங்களிலே பாட்டிலை போடக்கூடாது. வெற்றிவேல், லேடி நீ பெரிய பேடி. பொண்ணையும் கொடுக்குறீங்க தர. ரொம்ப நன்றி தர. ஓ வெள்ளக்கார தளபதியை குடிமகனே ஒரு குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு? குருதி எடுக்கட்டுமா கொள்கை எனக்கு? குடிமகனே சரி குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு? குருதி எடுக்கட்டுமா கொள்கை எனக்கு? இடவிட்ட பூவினா அதை வைத்து காட்டுவேன், தனிவிட்ட மார்பில் சூட்டுவேன். இடவிட்ட பூவினா அதை வைத்து காட்டுவேன், தனிவிட்ட மார்பில் சூட்டுவேன். எதுவரை போகுமோ போட்டு எதுவரை போகட்டும், எதுவரை போகுமோ அதுவரை போகட்டும். புதுவித ரசனையோடு பார்க்கலாம். ஆண்டவன் வடப்பிள்ளை ஆனந்த ஒருவனை பார்க்கடலை நான் இதுவரை வேண்டிய அளவில் விடியிரு வரை பார்த்திவப்போம் நான் கடமுறை. குடிமகனே கருங்குடிமகனே உனக்கு கொடுக்கட்டுமா கொஞ்சம் உனக்கு? கொடுத்து எடுக்கட்டுமா ஒன்று இருக்கு. கடல் என்ன ஆழமோ கருவி ஆழமோ இரண்டுமே மயங்கினால் நீந்தலாம். கடல் என்ன ஆழமோ கருவி ஆழமோ இரண்டுமே மயங்கினால் நீந்தலாம். ஆயிரம் கண்களில் அடிக்கடி நீந்துவேன், ஆயிரம் கண்களில் அடிக்கடி நீந்துவேன், ஆழத்தை இன்று மட்டும் காணலாம். ஆண்டவன் படத்தை ஆனந்த ஒருவரை காத்தலை நான் இதுவரை வேண்டிய அளவில் விடியில் வரை பார்த்திவப்போம் நாம் கடமுறை. குடிமகனே ஒரு குடிமகனே நான் கொடுக்கட்டுமா கட்டி உனக்கு? கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் இருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற. இங்கே வேறு அவர் வாட்டுக்கு என்ன செய்கிற ஏது செய்கிறோம்னே தெரியலையே குடிச்சுப்புட்டு. என்ன லாலா லோலாலான்றார். அடிமையாகவே இருக்கிறார்கள். அடிமையாக தமிழ்நாட்டை அடிமைப்படுத்த ஓ நீங்க எக்காந்து கொண்டு எங்க தமிழ்நாட்டை அடிமைப்படுத்த முடியாது. Ready, go! You go! அத தர. இப்போதே சென்று எனக்கு சன்மானம் வேணும் தர. சன்மானம்
பாட்டில் இல்லை. கமான் பாய். வெற்றிவேல் என்ன கேட்கிறாரோ அனைத்தையும் கொடுத்து அவரை அனுப்பு. நான் காளையார் கோவில் செல்ல வேண்டும். அவரை சுட்டுக் கொள்ளப் போகிறேன். சிவனே வந்தாலும் அருமை பிடித்தாது என்று இங்கே நிராயுதபாணியாக நின்று கொண்டிருக்கிறார். உள்ளே சும்மா விட போகிறது. எப்படி இங்கு வந்தாய்? யார் உனக்கு நான் இங்கு இருப்பதை சொன்னது? உள்ளே இதோ சுட்டு பசுக்கு. கடவுள் கள்ளானான் மனம் கள்ளாய் போன மனிதர்களாலே கடவுள் கள்ளானான் மனம் கள்ளாய் போன மனிதர்களாலே மனசாட்சி அது நீதி தேவனின் ஒரு சாட்சி நீதிக்கு தீவை மனசாட்சி அது நீதி தேவனின் ஒரு சாட்சி அழுதனை உள்மைக்கு மாமன் சாட்சி அழுதனை உள்மைக்கு மாமன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி அரங்கத்தில் வராது அவள் காட்சி கடவுள் கள்ளானான் மனம் கள்ளாய் போன மனிதர்களாலே சதி செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி சதி செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரன் உண்மையை சொல்பவன் சதிகாரன் இந்த உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் கள்ளானான் மனம் கள்ளாய் போன மனிதர்களாலே கடவுள் கள்ளானான் மனம் கள்ளாய் போன மனிதர்களாலே கொன்று விட்டார்களா உங்க எங்கோ வியாபாரம் செய்ய வந்தேன் சரித்திர பூமிக்கு சரிந்து விட்டீர்களே அத்தா சரிந்து விட்டீர்கள் இல்லை நீங்கள் சாகவும் இல்லை சரியவும் இல்லை சரிந்தது இந்த சரித்திர சீமை என்று எகத்தாலும் எத்தரைக்கு தான் ஈன செயலே தவிர உங்களுக்கு இல்லை அத்தா உங்களுக்கு இல்லை இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் எவ்வளவு பற்று வைத்தீர்கள்
அருந்ததி பார்த்து ஆன்றோர் ஆசையுடன் என் கழுத்தில் கட்டி இந்த மாங்கல்யத்தை நான் கலற்ற மாட்டேன் என்று வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் பட்டாளத்தை ஒழித்து கட்டுகின்றேன். அன்று கலற்றுவேன் இந்த மாங்கல்யத்தை. கடைசி பட்டாளத்தான் இந்த சிவகங்கை சீமையை விட்டு என்று ஓடுகின்றானோ அன்று கலட்டுவேன் இந்த மாங்கல்யத்தை. அன்று கலட்டுவேன் என் மாங்கல்யத்தை. இதோ இறந்து கிடக்கும் என் மன்னனின் மீது இந்த சிவகங்கை மண்ணின் மீது சத்தியம், என் மக்கள் மீது சத்தியம், என் மக்கள் மீது சத்தியம். ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? மன்னரை கொலை பண்ணிட்டாங்க. காளையார் கோயிலே கதி கலங்கி இருக்கு. என் தாய்க்கு என்னாச்சோ தெரியலையே. ஐயோ, தாய் இல்லாத என்ன நகை போட்டு அழகு பார்த்தாங்க. ஒரு தடவையாவது அந்த தாயோட முகத்தை நான் பார்க்கணும். ஐயோ, தாய் நீங்களா? உங்களுக்காக இந்த நிலைமை? உடையாள், எது எப்பொழுது நடக்குமோ அது அப்பொழுது நடந்தே தீரும். நீங்க தனியாக இருக்க வேண்டாம். சூழ்நிலை சரியில்லை. எப்பொழுது வேண்டாம் எது வேணாலும் நடக்கலாம். நீ உடனடியாக வீட்டுக்கு செல்லம்மா. தாய், நீங்க அந்த பக்கம் எதுவும் போயிடாதீங்க. அந்த பக்கம் வெள்ளைக்காரங்க நடமாட்டம் அதிகமா இருக்கு. நீங்க இந்த காட்டு வழியா போங்க. இது விருப்பாச்சிக்கு போற காட்டு தான். நான் இங்க ஆடு மாடலா மேய்க்கிறதுனால எனக்கு அது எல்லாமே தெரியும். அம்மா, நீங்க இந்த பக்கம் போங்க. பார்த்து பத்திரமா சீக்கிரமா போங்கம்மா. பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சென்றதை பார்த்தாயா? பார்த்தேன். நான் கடவுளை பார்த்தேன். கடவுளா? வேலுநாச்சியார் உனக்கு கடவுளா? ஆமா. எங்கே வேலுநாச்சியார்? சொல், எங்கே இருக்கிறார்? சொல். அதான் எங்க வேலுநாச்சியார் கடவுளை நீயே கடவுள்னு சொல்லிட்டீல. கடவுள் இங்க பாரு, தூணுலை இருப்பாரு, துரும்புல இருப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனா உன் தலையையும் தனியா துண்டா எடுக்க. என்ன பேசுகிறாய்? இப்போ நீ சொல்கிறாயா இல்லை உன் மாறுகை மாறுகாள் வாங்கவா? வண்டி பொழைக்க வந்த உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா இதே மண்ணில் பிறந்து வளர்ந்த எனக்கும் என் மக்களுக்கும் எவ்வளவு திமிரு இருக்கும். போப்போ, போய் தேடி பார். மருது சமர்கள் வாழ்க.
அமைச்சரின் கூற்றுப்படி தாயின் மகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள சில நம்பிக்கையான பணியாட்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளேன். இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லையே. அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது அண்ணா. நானும் தாங்களும் நமது அமைச்சரும் ராமநாதபுரம் சென்று விட்டோம். தாய் வேலுநாச்சியார் கொல்லங்குடி சென்று விட்டார். நமது மன்னரோ எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல், எந்த ஒரு ஆழ்பலமும் இல்லாமல் தன்னந்தனியாக காளையார்கள் சென்று விட்டார். இந்த விஷயம் மதுரையில் உள்ள வெள்ளைக்காரத்துறைக்கு எப்படி தெரிய வந்தது? இதுதான் ராஜதந்திரமோ? ஏதோ ஒரு கயவர்கள் வெள்ளைக்காரனை துறை போய்விட்டார்கள். ஆம் தம்பி, ஆம். வெள்ளையர்கள் எப்படி வந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாத சூழ்நிலையில் நம்மளை ஓலை அனுப்பி ராமநாதபுரத்திற்கு வர சொல்லிவிட்டு மிகவும் தந்திரமாக மன்னர் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் காளையர் கோயில் சென்றதை அறிந்து அவர்களை பின்னாடி இருந்து துப்பாக்கியால் சுற்று கொண்டு விற்கிறார்கள். துரோகிகள். நேரில் நின்று போர் செய்திருந்தால் கண்டிப்பாக மன்னரை வெற்றி செய்ய முடியாது. நீ சொன்னது போல் துரோகம் துணை போய் விட்டது. அண்ணா, அந்த துரோகி யார் என்று தெரிந்திருந்தால் அவன் உடம்பை என் கையாலே கிழித்து அவன் குடலை எனக்கு மாலையாக போட்டு அவன் உதிரத்தை இந்த சிவகங்கும் பறக்க செய்திருப்பேன். தம்பி, கடல் அலைகள் எழுவதும் மறைவதுமாக இருக்கும், ஆனால் மலைகள் நிமிர்ந்து நிற்கும். ஓங்கியலும் கடல் அலைகளால் உபயோகம் இல்லை. நிமிர்ந்து நிற்கும் மலைகளால் மக்களுக்கு எல்லா விதமான பயனும் உண்டு. வெள்ளையர்கள் மலைகளைப் போல் நிமிர்ந்து நின்று மக்களை பாதுகாப்போம். அண்ணா, எத்தனை துறைகள் வந்தாலும் சரி, எத்தனை வெள்ளைக்காரர் வந்தாலும் சரி, நமது இவருடைய கடைசி சுற்று ரத்த குறையும் இந்த சிவகங்கை சிவையை பாதுகாக்க வேண்டும் அண்ணா, பாதுகாக்க வேண்டும். ஆம் அண்ணா. முதலில் நாம் எங்கு செல்வதண்ணா? முதலில் வேலு நாச்சியார் அவர்கள் எங்கு இருக்கார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு வெள்ளையர்கள் எங்கெங்கு உட்புகுந்து விட்டார்கள், எங்கெங்கே அவர் பணியாட்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், அவர்கள் வேட்டையாடுவதற்கு ஏதுவாக எத்தனை ஆட்கள் குவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் தகவல் அறிந்து கொண்டு அதனை வேலு நாச்சியரிடம் பாதுகாப்பாக நாம் சென்று அதனை சொல்ல வேண்டும். அதற்கு நாம் மிக விரைவில் அந்த பயணத்தை தொடர வேண்டும். அதற்கு தங்களுடைய உதவி மிகவும் தேவை தம்பி. அண்ணா, நான் இருக்கும்போது எதற்கு பயப்பட வேண்டும் அண்ணா? எப்பொழுதும் உங்களுக்கு துறையாக நான் இருப்பேன். உடனடியாக வேலுநாச்சியை சந்திக்க வேண்டும் அண்ணா. மன்னரை பின் நின்று தாக்கிய வெள்ளையர்களை நாம் இரு கரம் கொண்டு அவர்களை வேர் சாய்க்க வேண்டும். வெள்ளையர்களை அடியோடு அழிக்க வேண்டும் என்று நாம் சிவகங்கை சீமையை வென்றெடுக்க வேலுநாச்சியுடன் துணை நிற்க வேண்டும் என்பதை எண்ணம் கொண்டு நாம் செல்வோம் தம்பி, செல்வோம். அண்ணா, அதோ ஒரு பெண் வருகிறாள், யார் என்று தெரியவில்லையே. யாரம்மா நீ? ஐயா, என் பேர் குயிலி. நான் நீங்கள் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் ஒதுங்கி இருக்கலான்னு தான் ஒதுங்கியிருந்தேன். மன்னர் உடல் தகனம் செய்யும் போதே தாய் தலைமறைவாயிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரில. காட்டுக்குள்ளே தான் நான் தாயை பார்த்தேன். நான் தான் விருப்பாச்சிக்கு போகிற வழியை நான் சொன்னேன். ஆமாங்க ஐயா, விருப்பாச்சிக்கு போகிற வழியை நான் தான் சொன்னேன். அதை சொல்லலான்னு தாங்க ஐயா வந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? ஐயா, நான் அங்கே தான் இருந்தேன். நான் தான் தாய்க்கு வழி காட்டினேன். ஓ, நீதான் வழிகாட்டினாயா? அங்கு என்ன நடந்தது விவரமாக கொஞ்சம் சொல். வெள்ளைக்காரங்க வந்து உடையால கொன்னுட்டாங்க. தாயை காட்டுங்கிறதுக்காக அந்த உடையால சின்ன பொண்ணை சித்திரவதை பண்ணி கொன்னுட்டாங்க ஐயா. தாயின் இருப்பிடத்தை கூறவில்லை என்பதற்காக சின்ன பெண் என்று பாராமல் கொடுமையாக கொன்று விட்டார்களா? எவ்வளவு கதறியும் அவ காட்டி கொடுக்கவே இல்லை. அம்மா,
நீ இங்கிருந்து சென்று விடு. வெள்ளையர்கள் வருவது முன் இங்கிருந்து சென்று விடு. ஏனென்றால் இப்போது யார் உயிர் எப்படி போகும் என்று எங்களுக்கே தெரியாது. ஆமாம்மா, இல்லைங்க. சென்று விடு, உடனடியாக சென்று விடு. இல்லைங்கய்யா, எனக்குன்னு யாரும் இல்லை. வயதான என் தாய் மட்டும்தான். நான் உங்க கூடயே வர்றேன். உங்களோட போராட்டத்தில் நானும் பங்கெடுத்துக்கிறேன். சிவகங்கை சீமை சற்றும் வீரத்திற்கு குறைவில்லை என்பதை நீ தெரிவித்து விட்டாய் பெண்ணே. இந்த வீரம் நம் போதும். வெள்ளையர்களை அடியோடு ஓட்டி அடிக்க வாருங்கள், செல்லலாம். அமைச்சரே, முக்கல் குமரியில் முத்தமிழ் பொய்தையில் தஞ்சை தரணியில் எல்லா மக்களையும் காக்கக்கூடிய அரசே, மன்னவரே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க, நின் நாட்டு மக்கள் வாழ்க. உங்களை காண்பதற்காக இதோ பாருங்கள். வாருங்கள் அமைச்சரே, வாருங்கள். தாங்களும் நாச்சியாரும் சின்ன மருது பெரிய மருதும் பல இன்னலுக்கு இடையே பரங்கியரிடம் வந்து தப்பித்து வந்திருக்கிறீர்கள். அதிகார வெறி பிடித்த ஆங்கிலேயர் உங்களை கொல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். அதிலிருந்து தப்பித்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதில் நான் பெருமை அடைகிறேன். அப்பா, என் கனிந்த நன்றியை உங்களுக்கு நான் உரித்தாகிறேன். அடைக்கலம் கொடுப்பதற்காக உங்களை நான் பணிகிறேன். பெரிய வார்த்தைகள் வேண்டாம் தாயே. தாங்கள் அனைவரும் வெகு நேரம் உணவருந்தாமல் இருக்கிறீர்கள். போய் உணர்ந்து விட்டு ஓய்விடுங்கள். அரசே, சின்ன மருது மற்றும் பெரிய மருது இவர்கள் தாங்கள் இருப்பிடத்திலேயே தாங்கள் தங்க வைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். அனைவருமே சென்று உணவருந்தி ஓய்விடுங்கள். மற்றது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கலந்து ஆலோசனை செய்யுங்கள். இந்த இடம் மைசூர் மன்னன் ஹைதர் அலியின் கட்டுப்பாட்டுக்கு உள்ளது. மைசூர் மன்னன் ஹைதர் அலி என்றால் வெள்ளையனுக்கு சிம்ம சொப்பனம். இன்றைய மன்னனுக்கு நான் ஓலை அனுப்புகிறேன். கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார். சென்று ஓய்விடுங்கள். வாருங்கள், செல்லலாம். அமைச்சரே, வாருங்கள். காளையார் கோயில் என் மன்னரின் தகனம் முடிந்தவுடன் சரி, நான் நாட்டரசன் கோட்டைக்கு தான் செல்கிறேன் என்பது எப்படி வெள்ளைக்காரர்கள் தெரிந்தது என்று தெரியவில்லை. ஏதோ நெருடல் நடக்கிறது. தாயே, நமது மன்னர் இறந்ததை போல் இந்த நாட்டை காக்க வேண்டும். ஏனென்றால் தீவின் சூழ்ச்சியால் நம் மன்னர் இறந்து விட்டோம். இதோ மாபெரும் வீரர் இருக்கின்றார்கள். தாயே, இவர்களை வைத்து அந்த விஜச்செடி யார் என்று தெரிந்தால் அவர்களை வேரோடு அறுத்து விடுவேன். அமைச்சரே, நீங்கள் சக்கராதி கோட்டையில் செல்லுங்கள். சரி, அங்கிருந்து படைகளை திரட்டுங்கள். மருது சோழர்களே, சொல்லுங்கள் தாயே. நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். விடிந்ததும் என்ன செய்வேன் என்று ஒரு வியூகம் அமைப்போம். தாயே, நீங்களும் சற்று நிதானமாக யோசித்து நல்ல முடிவினை எடுங்கள். வீகத்தை அமைத்தால் வெள்ளையர்கள் தப்பக்கூடாது. மட்டுமல்ல, நீங்கள் ஓய்வெடுங்கள். நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறோம். நன்றி. சென்று வா. நீ குயிலிதானே? ஆம் தாய். இப்படி எங்கு வந்தாய்? தாய், பெரிய மருது சின்ன மருது ரெண்டு பேரையும் நான் தான் தாய் இங்கே கூட்டிட்டு வந்தேன். சரியம்மா, நீ உன் ஊருக்கு செல். நீ இல்லாமல் உன் தாய் தந்தை வேதனைப்படுவார்கள்.
இல்லைங்கம்மா, எனக்குன்னு வயசான ஒரு அம்மாவை தவிர வேற யாருமே கிடையாது. அவங்கள இந்த ஊர் ஜனங்க பார்த்துக்குவாங்க. உங்கள் போராட்டத்தில் நானும் பங்கெடுக்கிறேன். உங்கள் பாதையில் நானும் வரேன் தாயி. நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பாதையும் இனி பயங்கரமாக இருக்கும் அம்மா. அம்மா, சின்ன பொண்ணு உடையா அவ இந்த நாட்டுக்காக தான் உயிரையே கொடுத்துருக்கா. உங்களை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ ஒரு சித்திரவதையிலையும் சீறி பாஞ்சா. தாய், இந்த நாட்டுக்காக, இந்த சிவகங்கை சீமைக்காக நான் மரணத்தை தழுவினா கூட எனக்கு எந்த கவலையும் இல்லை தாயி. உடையா இறந்து விட்டாளா? ஆமாம் தாயி. யார் அவளை கொன்றது? நீங்கள் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கலன்னு உடையால சித்திரவதை பண்ணி கொன்னுட்டாங்க தாயி. இல்லை, என்னால் இதை நம்ப முடியாது. நான் செல்வதற்கு பாதை மாற்றி அமைத்தவள். நீங்கள் வந்து மறுபடியும் சிவகங்கையை ஆள வேண்டும் என்று கூறியவள். அவள் பூமுகத்தை என்னால் மறக்க முடியாது. குயிலி, இந்த உலகம் உள்ளவரை உடையாள் புகழை ஓங்க செய்வது என் கடமை. சரிப்பா, இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. என்னோடு தங்கிவிடு. காலை எழுந்தவுடன் நீ சிவகங்கை செல். அங்கு யார் யார் நாட்டை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இங்கு அழைத்து வா. கோபால் நாயக்கர் அரண்மனைக்கு அது உன்னுடைய தலையாய பணி. மருது சகோதரர்கள் வீரமிக்கவர்கள், விவேகமிக்கவர்கள், மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். நிச்சயமாக அனைவருக்கும் அவர்கள் பயிற்சி அளிப்பார்கள். முடிந்தளவு இந்த சிவகங்கை மீட்டெடுப்பது நம் கடமை. இரவு வேறு நேகமாகிவிட்டது. சற்று ஓய்வெடுப்போம்மா. ஓய்வெடுங்க தாய். ஆமா ஆமா, தலையெடுத்து வரது நான். மருது சகோதரி, என்ன நடந்தது? தாயே, நாம் எங்கு சென்றாலும் வெள்ளையர்கள் புகுந்து விடுகிறார்கள். அவர்களை வேறறுக்கும் வரை எங்களுக்கு ஓய்வு கிடையாது தாயே, ஓய்வு கிடையாது. இல்லை மருது சகோதரர்களே, இதுவோ கைதடிக்கு சொந்தமான பகுதி. அதுவும் கோபால் நாயக்கர் அரண்மனை. நான் குகையில் இருக்கிறேன், நீங்களும் கோபால் நாயக்கர் அரண்மனையில் இருக்கிறீர்கள். நாம் இங்கு இருந்த விஷயம் எப்படி வெள்ளைக்காரர்களுக்கு தெரிந்தது? ஏதோ துரோகம் நடக்கிறது. நம் உடன் இருந்து கொண்டு யாரோ வெள்ளைக்காரர்களுக்கு தகவல் கொடுக்கிறார்கள். இந்த வெள்ளைக்கார நாய் எப்படி இங்கு வந்தான் என்று தெரிந்து கொண்டு பின்பு உங்களை சந்திக்கின்ற தாயே. தாய், சொல்லம்மா. இது ரொம்ப பாதுகாப்பான இடம் தானே. இந்த இடம் எப்படி வெள்ளைக்காரங்களுக்கு தெரிய போச்சு? இல்லை, எனக்கும் இந்த நெருடல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்று நான் காளையாறு கோயிலுக்கு சென்றதும் ரகசியமான ஒரு விஷயம்தான். அதைவிட நாட்டரசன் கோட்டைக்கு சென்றதும் ரகசியமான விஷயம்தான். ஆனால் எனக்கு முன்னால் அங்கு சென்று என்னை கைது செய்வதற்காக காத்திருந்தார்கள். ஏதோ எங்கோ விஷயம் கசிக்கிறது, யார் என்றுதான் தெரியவில்லை. தாய், எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லலாங்களா? சொல்லம்மா. தாய், எனக்கு என்னமோ உங்க கூட இருக்க யாரோ தான் வெள்ளைக்காரங்களுக்கு வெலை போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தாயி. உண்மைதான், நிச்சயமாக கண்டுபிடிப்பேன். யாராக இருந்தாலும் தாய் மண்ணிற்கு செய்யப்படும் துரோகம், தன் தாயிடம் குடித்த தாய்ப்பாலுக்கு செய்யப்படும் துரோகம் கண்டுபிடிக்கிறேன். கோயிலே வா, ஓய்வெடுத்துக்கொள். ஆமாம் தாய், என் துரோகத்தை பண்ணவங்களை நீங்க சும்மா விடவே கூடாது. அவங்கள அழிச்சே தீரணும். விடமாட்டேன், அழிச்சே தீரணும். விடமாட்டேன். உன்னை போன்ற வீர பெண்கள், மருது சோதரி போன்ற தூண்கள் போன்ற இரு வீரர்கள் என்னருகே இருக்கும் வரை இந்த சிவகங்கை மண்ணையும் சரி என்னையும் சரி யாரையும் நெருங்க விட மாட்டேன். வா செல்லலாம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று
இறைவள் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவள் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார் தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார் வழுதி பிறந்து விட்டோம் வேறு பள்ளம் வளர்த்து விட்டோம் மனசு துடிக்கின்றது அழுது லாபமில்லை ஆட்சி நடக்கின்றது அவள் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று விதியில் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் விதியில் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா வேறு மனம் கலங்குதடா கொடுக்க எதுவும் இல்லை குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று காட்டி மனம் இருந்தால் கவலை பறந்து விடும் காட்டி மனம் இருந்தால் கவலை பறந்து விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் காலில் விலங்கையிட்டோ கடமை என அழைத்தோ நான்கு விலங்குகளில் தினம் நாட்டியமாடுதடா மனிதன் நினைப்பதுண்டு